ஓவர் திங்கிங்கா? இரவில் தூங்க முடியலையா? ஒரே தாட் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகுதா? நேத்து நடந்த தவறுகள் இப்ப கூட மனசுல ஓடிக்கிட்டே இருக்குதா? நாளை என்ன ஆகும் என்ற பயம் அது உங்க மைண்ட விடவே மாட்டேங்குதா? நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மைண்ட் கேட்கவே மாட்டேங்குது. அதுவே உங்க கண்ட்ரோல் கிட்ட இருந்து போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதா? ஒரு உண்மை சொல்லட்டா? சொல்யூஷன் ஆல்ரெடி இருக்கு. அதையும் ஒரு மிக சிம்பிளான மனிதர் சொன்னார். அவர் புத்தர். ஜஸ்ட் 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ். இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா உங்க மைண்ட் காமாக ஆரம்பிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க தாட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் இல்ல, இன்டர்னல் நாய்ஸ் தான். ஓவர் திங்கிங் நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது. டிசிஷன் எடுக்க முடியாம போகுது. சின்ன விஷயத்துக்கும் ஆங்ஸைட்டி அதிகமாகுது. இரவு தூக்கம் கெடுது. பிரெயின் ஒரு லூப்ல சிக்கிடும். தாட், எமோஷன், இன்னும் தாட். நாம நினைக்கிறது நமக்கே கண்ட்ரோல் இல்ல மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்குதான் புத்தர் ஒரு சிம்பிள் சிஸ்டம் கொடுத்தார். அதுதான் மைண்ட் ரீசெட் மெத்தட். ஸ்டெப் 1, கவனிக்க ஆரம்பிக்க. ஃபைட் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ். உங்க மைண்ட் என்ன நினைக்குது அதை மட்டும் கவனிங்க. ஒரு சினிமா பார்த்த மாதிரி. நீங்க தாட் இல்ல, அதை பார்க்கிறவர். இந்த ஒரு ரியலைசேஷன் உங்க பவரை திரும்ப கொடுக்கும். எக்ஸாம்பிள், நான் தோல்வி அடைஞ்சவன்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா அதை பிலீவ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சொல்லுங்க, இந்த தாட் இப்போ வந்திருக்குது. அதுவே டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். நீங்க தாட்ல இருந்து வெளியே வர ஆரம்பிப்பீங்க. இதுவே அவேர்னஸ். ஸ்டெப் 2, அதிலிருந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. தாட் ஈக்குவல் டு ரியாலிட்டி இல்ல. அது ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி வந்து போகும். நேத்து நடந்ததை 100 தடவை நினைச்சாலும் சேஞ்ச் ஆகாது. ஆனா நம்ம மைண்ட் அதை விட மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நீங்க அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அதனால தான் அது ரிப்பீட் ஆகுது. டிட்டாச் ஆகணும். இது ஒரு தாட் தான் ஆக்செப்ட் பண்ணுங்க. அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. உங்க மைண்டுக்கு சிக்னல் போகும், இது இம்பார்ட்டன்ட் இல்ல. அப்புறம் அது ஸ்லோ ஆகும். இதுதான் டிட்டாச்மெண்ட். ஸ்டெப் 3, மூச்சு தான் ஷார்ட்கட். நம்ம பாடி காமானா மைண்ட் காம் ஆகும். இதுக்கு ஃபாஸ்டஸ்ட் வே பிரீதிங். சிம்பிள் டெக்னிக். 4 செகண்ட்ஸ் இன்ஹேல், 6 செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல். ஸ்லோவா, டீப்பா. இதை பண்ணும்போது உங்க ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகும், பாடி ரிலாக்ஸ் ஆகும். அதோட சேர்ந்து மைண்டும் காம் ஆகும். ஓவர் திங்கிங் நடக்கும்போது இந்த பிரீதிங் மட்டும் ட்ரை பண்ணுங்க. உங்க பிரெயின் லூப்ல இருந்து வெளியே வரும். மூச்சு உங்க கண்ட்ரோல் பட்டன். ஸ்டெப் 4, இப்போ என்ன நடக்குது அதுல ஃபோக்கஸ். பாஸ்ட் ரிக்ரெட், ஃபியூச்சர் ஆங்ஸைட்டி, பிரசன்ட் பீஸ். ஆனா நம்ம மைண்டு எப்பவும் பிரசன்ட்ல இருக்காது. ஈதர் பாஸ்ட் அல்லது ஃபியூச்சர். அதனால தான் ஸ்ட்ரெஸ். இப்போ உங்க சுற்றுல என்ன இருக்கு கவனிங்க. உங்க பிரெத், உங்க பாடி, உங்க என்வாயன்மெண்ட். இந்த மொமெண்ட்ல இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. மைண்ட் ஃபியூச்சரை ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். பிரசன்ட் பீஸ் கொடுக்கும். நீங்க பிரசன்ட்டுக்கு திரும்பி வரும்போது ஓவர் திங்கிங் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஸ்டெப் 5, எதுவோ அதையே அக்செப்ட் பண்ணு. ரெசிஸ்டன்ஸ் தான் பெயின். நடந்ததை எதிர்க்கிறது தான் சஃபரிங். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு வெளியே. ஆனா நாம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதனால தான் மைண்ட் அதை விட மாட்டேங்குது. இது நடந்துடுச்சுன்னு அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கு மீனிங் கொடுக்காதீங்க. அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் அக்செப்ட். அந்த மொமெண்ட்ல தான் உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அக்செப்டன்ஸ் ஈக்குவல்ஸ் ரிலீஃப். ஒரு பவர்ஃபுல் ரியலைசேஷன். நீங்க நினைக்கிற தாட்ஸ் உங்க ரியாலிட்டி இல்ல, அது ஜஸ்ட் பேட்டர்ன்ஸ். மோஸ்ட் பீப்புள் அந்த தாட்ஸ்ல வாழ்றாங்க. ஃபியூ பீப்புள் மட்டும் அதை அப்சர்வ் பண்றாங்க. அதுவே டிஃபரன்ஸ். டிசிப்ளின் மோட்டிவேஷனை விட பவர்ஃபுல். கன்சிஸ்டன்சி தான் ரியல் சக்சஸ். உங்க என்வைரன்மெண்ட் உங்க ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணும்.
உங்க தாட்ஸ் உங்க லைஃபை ஷேப் பண்ணும். நீங்க கண்ட்ரோல் எடுத்துட்டீங்கன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்க இப்போ அதே மனிதர் இல்லை. உங்க மைண்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. கிளாரிட்டி கன்ஃபியூஷனை ரீப்ளேஸ் பண்ணுது. காம் ஆங்ஸைட்டியை ரீப்ளேஸ் பண்ணுது.